ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் நூற்றாண்டு தோட்டங்கள் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாநகரங்களில் உள்ளது போல் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு தோட்டக்கலை பூங்கா திருவண்ணாமலை நகரில் பொழுதுபோக்கு மற்றும் நடைபாதை குழந்தைகளுக்கான பூங்கா பெரிய அளவில் இல்லை என்ற ஏக்கம் திருவண்ணாமலை நகர்வாசிகளிடம் நீண்ட காலமாக இருந்து வந்தது. இந்நிலையில் கிரிவல பாதையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் 1 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவின் சிறப்பம்சமாக தியான மண்டபம், நடைபாதை, சிறுவர்களுக்கான விளையாட்டு திடல், தாமரை குளம், பர்கோலா பாறை, பூங்கா நாற்றங்கள், பல்வேறு சிறப்புகள் இடம்பெற்றுள்ளன. பூங்காவிற்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 20 ரூபாய், நடைப்பயிற்சி மேற்கொள்ள மாதம் 300 ரூபாய், போட்டோஷூட் எடுக்க 500 ரூபாய், குறும்படம் எடுக்க 5000 ரூபாய், திரைப்படம் எடுக்க 10,000 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூங்காவின் பார்வை நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6:30 மணி வரையும், நடைப்பயிற்சிக்கான நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை என தோட்டக்கலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்க் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம திருவண்ணாமலையில். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம். இந்த பார்க்கு நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். மலை சுற்றுற பாதையில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, மலையை ஒட்டி இருக்குது, நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா, நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. நல்லாயிருக்கு, பார்க்கு சூப்பராக இருக்குது. நல்லா இயற்கையாக மரங்கள்லாம் நிறையா இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் எத்தனை நாள் இந்த பார்க் இங்கே எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் வந்து வேட்டாக்குளம் சொந்த ஊர். நான் இங்கே ட்ராவல் ஓட்டுறேன். கிரிவல பாதையில் காட்டும் போது எல்லாரையும் வந்து சுற்றி பார்க்க வரும்போது இந்த பார்க் வந்து நல்லா அருமையாக இருக்குது. உள்ளே வந்தால் பசங்க விளையாடுறதுக்கான தேவையான பொருட்கள் அனைத்தும் இருக்குது. அப்புறம் மரம் இருக்குது. பெரியவங்க வந்து வாக்கிங், நடைப்பயிற்சி, நடைபாதை அமைத்து நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இது திருவண்ணாமலை ஒரு சுற்றுப்பகுதி இருக்க மக்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக இருக்கும். வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கும் ஒரு இதுவாக இருக்குது அப்படின்றனால நாங்கள் வந்து போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. திருவண்ணாமலேருந்து வரோங்க. இங்கே லோக்கலில் தான் வரோம். இங்கே பார்க்கு தோட்டைக்கலை பார்க்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது, பிளேஸ் தான் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது மாதிரி மரங்கள்லாம் நிறையா இருக்குது. அதோட மரத்தோட என்னென்ன விஷயன்றது தெளிவாக எழுதிக்கிறாங்க, போர்டும் போட்டுக்கிறாங்க. பட் அதுமாரி இயற்கையும் நல்லா இருக்குது, நல்லா சுவாசமாக இருக்குது. நல்லா பசங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் ரெடிமேட் பண்ணிக்கிறாங்க. விளையாட்டு பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. நல்லபடியாக நடத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறோம். திருவண்ணாமலை பக்கம் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் நல்லபடியாக இருக்குது, பார்த்துருப்போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என் பேர் லக்ஷ்மி, திருவண்ணாமலேருந்து வரோம். நாங்கள் திருவண்ணாமலே இருந்து இவ்வளோ நாள் நாங்கள் இதுக்குள்ளே வந்தது கிடையாது. இப்போ தான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்தோம். நல்லாயிருக்கு. பசங்களுக்கெல்லாம் ஓடுறதுக்கு, ஓடி வர்றதுக்கு, ஊஞ்சல் எல்லாமே நல்லா இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க, நாங்களும் ஊஞ்சல் ஆடுறோம். நல்லாயிருக்கு. காற்று வசதி நல்லாயிருக்கு. வெயில் நேரத்துலேயே நல்லாயிருக்கு. சாயந்தர டைமில் பசங்களை இட்டுன்னு கூட்டிகிட்டு வரலாம். பொழுதுபோக்கு நல்லாயிருக்கு. கலைஞர் நூற்றாண்டு தோட்டக்கலை பூங்கா பற்றி தாங்க பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிளேசஸ், அதாவது பெரியவங்க வாக்கிங் பண்ணுறதுக்குமே நிறைய சஃபிஷியன்ட் பிளேசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விளையாடக்கூடிய இடங்களும் நிறைய இருக்குது. இங்கே பார்க் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வாங்க. இங்கே நிறைய விஷயங்கள், அதாவது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியோ குளங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விளையாடக்கூடிய இடங்களும் நிறைய இருக்குது. கிரிவலத்துக்கு வந்தால் நீங்கள் மறக்காமல் இந்த பார்க்கை வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு போங்க. திருவண்ணாமலைக்கும் வந்தீங்கன்னாக்கா இந்த பார்க்கை பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.